உங்கள் அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்கள். இன்று நான் உங்களோடு பேசக்கூடிய விஷயம் என்னவென்றால், கடந்த 14/2/2026 அன்று தாம்பரம் பிஆர்சி ரெசிடென்ஸ் என்ற ஹோட்டலில் நடைபெற்ற பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு பற்றி தான். அந்த காமராஜருடைய தொண்டர்கள் கலந்து கொண்ட அந்த நிகழ்ச்சியிலே ஜனதா சேகர் அவர்கள் தலைமையேற்று அந்த நிகழ்வை அவர்கள் நடத்தினார்கள். குமரி மகாதேவன், தஞ்சை இளஞ்சிங்கம், நெற்றிக்கண் கிருஷ்ணமூர்த்தி, CM ராமலிங்கம், MR ரவிச்சந்திரன், பா கோபிநாதன், ஆர் லட்சுமணன், என் ரங்கநாதன், பொன் நவ காமராஜ், தஞ்சை மூர்த்தி, எழுத்தாளர் மகேஷ்குமார், ராம்குமார், MG ராமு, எம் சிதம்பரம், நான் உட்பட இன்னும் பலர் கலந்து கொண்டு அந்த கூட்டத்திலே பெருந்தலைவர் காமராஜருடைய செயல்பாட்டை, அவருடைய வாழ்க்கையை இந்த தமிழக சமூகத்திற்கு நாம் கொண்டு செல்லவும், இந்த தமிழ்நாட்டிலே நாம் இன்று மிகப்பெரிய அளவிலே உரிமைகோடு வாழ்வதற்கு நமக்கெல்லாம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து விடுதலை வாங்கி தந்த விடுதலை போராட்ட வீரர்களுடைய பெருமை தமிழக மக்களுடைய இடத்தில் செல்வதற்கும், இந்த சமூகத்திலே மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு செயலாக மது என்கிற ஒரு விஷயம் தமிழக மக்களை மிக பெரிய அளவிலே அது துன்பத்திற்கு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. அதை நிறுத்துவதற்கு மதுவில்லாத தமிழகத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காக காமராஜருடைய தொண்டர்கள் முன்வர வேண்டும் என்பது பற்றியும், இந்திய திருநாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு நன்மைக்காக இந்த சமூகத்திற்கு பணியாற்றிய பெருந்தலைவர்கள் மொராஜி தேசாய், ஜெயபிரகாஷ் நாராயணன், மகாத்மா காந்தியினுடைய தொண்டு, இதையெல்லாம் இந்த சமூகத்திற்கு எடுத்து செல்ல வேண்டும். பாரதியார், முத்துராமலிங்க தேவர் போன்ற எண்ணற்ற தலைவர்கள், கக்கன்ஜி போன்ற, ஜீவா போன்ற எண்ணற்ற நமது முன்னோர்கள் இந்த சமூகத்தின் நலனிற்காக அவர்கள் பாடுபட்ட அந்த செயல்பாட்டை இந்த தமிழக மக்களுக்கு கொண்டு செல்லும். குறிப்பாக சுப்பிரமணிய சிவாவுடைய பங்கையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். எண்ணற்ற தலைவர்கள் இந்த சமூகத்திற்காக பாடுபட்டு இருக்கிறார். அவர்களுடைய நினைவை போற்றும் வண்ணமாக இந்த தமிழ் சமூகத்தை ஒரு நல்ல சமூகமாக நாம் உருவாக்க வேண்டும். மது இல்லாத சமூகமாக, நியாயமான ஆட்சி நடைபெறக்கூடிய ஒரு சமூகமாக, அனைவருக்கும் குறைந்தபட்ச வசதிகள் கிடைப்பதற்கான ஒரு சமூகமாக நாம் உருவாக்குவோம். இன்றைக்கு கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டிலே பார்த்தீங்கன்னா ஒரு விரிப்பதற்கு ஒரு துணி கூட இல்லாமல் நிறைய பேர்கள் படுத்துக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு ஷெல்டர் நாங்கள் கட்டித்தருகிறோம் என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு இந்த மக்களிடம் போய் சேர்ந்தது என்பதுதான் ஒரு பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. மது ஆலைகளை எல்லாம் திறந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒரு தவறான பாதையிலே இந்த 50 ஆண்டு காலமாக இவர்கள் கொண்டு சென்று விட்டார்கள். மிகப்பெரிய முட்களை அவர்கள் வளர்த்து விட்டார்கள். இந்த முட்களை எல்லாம் அகற்றுவதற்கு மிகப்பெரிய ஒரு பலமும் மிகப்பெரிய ஒரு போராட்டங்களும் தேவைப்படுகிறது. இந்த முட்செடிகளை அகற்ற முடியுமா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. சமூகத்தினுடைய துன்பத்திற்கு ஆட்சியாளர்களே அவர்கள் காரணமாகிவிட்டார். நல்ல வழியிலே மனிதர்களை இந்த சமூகத்தை நடத்துவதற்கு பதிலாக தவறான வழியிலே பணத்தை நோக்கி இவர்கள் இந்த சமூகத்தை வழிநடத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த சமூகம் மிகப்பெரிய அளவிலே
ஒரு துயரத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. இங்கே சமத்துவம் என்று பேசுகிறவர்கள் இங்கே மக்களிடம் அது இருக்கிறதா என்பதை எல்லாம் எண்ணி பார்த்தால் மிகுந்த ஒரு வருத்தத்தை தான் தருகிறது. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு எளிமையாக அவர்கள் வாழ்ந்தார்கள். இன்றைக்குள்ள ஆட்சியாளர்கள், இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வெளிநாட்டிலே போயிட்டு அவர்கள் முதலீடு செய்கிறார்கள். தமிழ்நாடு கடன்கார ஒரு நாடாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இதையெல்லாம் தமிழக மக்கள் மாற்ற வேண்டும். நல்ல ஒரு சமூகத்தை நாம் உருவாக்க வேண்டும். அதற்காக காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் தேசிய பேரவை என்ற பிரிவிலே காமராஜருடைய தொண்டர்கள் எல்லாம் அவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் முடிவெடுக்கப்பட்டு இது செயல்பாட்டிற்கு நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அனைத்து மாவட்டங்களிலும் நாம் இதற்கு உறுப்பினர்களை சேர்த்து பெரிய ஒரு இயக்கமாக உருவாக்க வேண்டும் என்பதாக நமது நண்பர்கள் எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். மிகப்பெரிய உயர்ந்தவர்கள் தஞ்சை இளஞ்சிங்கம், ஜனதா சேகர், பொன் நவ காமராஜ், ஐயா கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள்லாம் பெரிய இந்த சமூகத்திற்காக பல ஆண்டுகளாக அவர்கள் தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜனுடைய வழியிலே அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய பெருமை நமக்கெல்லாம் இருக்கிறது. அவர்களுடைய வழியிலே நாமும் பயணிப்போம். இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக நாம் தொடர்ந்து நாம் செயல்படுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.